ஹாய், திஸ் இஸ் பாபு கிருஷ்ணராஜ். பில்கின் ப்ராடக்ட்டில் தான் நம்ம பார்க்க போகிறோம். பில்கின் ப்ராடக்ட்டில் எவ்வளோ நிறைய ப்ராடக்ட் இருக்குது தெரியுங்களா? எவ்வளோ வேரியண்ட், அதாவது டேட்டா ஓரியன்ட் ப்ராடக்ட் இருக்குது, ஆப்டிகல்ஸ், சார்ஜர், பவர் பேங்க்ஸ், கன்வெர்ட்டர்ஸ், மல்டிமீடியா ஹப்ஸ், அந்த மாதிரி நிறைய இருக்குது. இப்போ நாம் பவர் அடாப்டர் பற்றி பார்க்கலாம். 40 வாட்ஸ் அண்ட் 30 வாட்ஸ் ரெண்டு வால் சார்ஜர் பற்றி பார்க்கலாம். 40 வாட்ஸில் 20 வாட்ஸ் × 2, அதாவது நீங்கள் 20 வாட்ஸ் இருக்கக்கூடிய சைமல்டேனியஸாக ரெண்டு டிவைஸ் கனெக்ட் பண்ணக்கூடிய ப்ராடக்ட். 30 வாட்ஸ் ஒரு டிவைஸ் கனெக்ட் பண்ணலாம், அப் டு 30 வாட்ஸ் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். பட் 30 வாட்ஸில் PPS இருக்கு, அதாவது பெர்ஃபார்மன்ஸ் டு பவர் சப்ளை. இது எதுக்காக யூஸ் ஆகுதுன்னா, நம்ம யூஸ் பண்ணக்கூடிய டிவைஸ்க்கு எவ்வளோ தேவைப்படுமோ அந்த அளவுக்கு உண்டான சப்ளை மட்டும்தான் இது சப்போர்ட் பண்ணும். அதாவது நம்ம ஸ்மார்ட் சார்ஜர் நம்ம சிம்பிளாக சொல்லிக்கலாம். ஸ்மார்ட் சார்ஜர் எவ்வளோ தேவையோ அது மட்டும் தான் கொடுக்கும், எந்த டிவைஸ்க்கும் ப்ராப்ளம் வராது. இது ஸ்மார்ட் சார்ஜர் கிடையாது, பட் இது மேக்ஸிமம் பவர் சப்ளை 20 வாட்ஸ்ன்றதுனால இதுவும் டிவைஸ் வந்து சேஃபானது தான். இது ரெண்டுமே பிரைஸ் பாயிண்ட் சேம், பிலோ 2000 மார்க்கெட்ல கிடைக்கும். பில்கின்ல வால் சார்ஜர் வித் பவர் பேங்க் எனக்கு தெரிஞ்சு அதாவது ஒரு பிரீமியம் பிராண்ட்ஸ்ல இந்த மாதிரியான ப்ராடக்ட் வந்து இல்லை. இது வந்து நம்ம சிம்பிளா ஹைபிரிட் சார்ஜர் அப்படின்னு நம்ம சொல்றோம். இதுல வந்து 25 வாட்ஸ் வால் சார்ஜர் பிளஸ் 5000 mAh பவர் பேங்க் இருக்கு. வெளியே கொண்டு போகும்போது சார்ஜர் அண்ட் பவர் பேங்க் ரெண்டு டிவைஸா கொண்டு போகாம இது மட்டும் கொண்டு போனா போதும். நீங்க சார்ஜ் பண்ணும்போது இதுல பண்ணிக்கலாம். நீங்க சார்ஜ் பண்ற சேம் டைம்லயே பவர் பேங்க்கும் சார்ஜ் ஆயிடும். ஸோ வெளியே கொண்டு போகும்போது இந்த அடாப்டர் அப்படியே நீங்க கேரி பண்ணி கொண்டு போயிட்டீங்கன்னாக்கா பவர் சோர்ஸ் இல்லாத இடத்துல இது 5000 mAh வரைக்கும் உங்க பவர் கொடுக்கும். அதாவது 5000 mAh இருக்கிற ஒரு ஃபோன் இருந்தால் ஃபுல் பேட்டரி அதை சார்ஜ் ஆகிற வரைக்கும் இது பவர் கொடுக்கும். வெரி குட் ப்ராடக்ட். இப்போ பார்த்த பில்கின் ப்ராடக்ட் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இன்னும் இதே போல் அடுத்தடுத்த வீடியோவில் வேறு பில்கின் ப்ராடக்ட்டை கண்டிப்பாக நம்ம பார்க்கலாம்.